ஓம் ஸ்ரீ சாய்ராம். டிசம்பர் 21, 2023. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். ருக்மிணியே ஜீவாத்மா, கிருஷ்ணரே பரமாத்மா. பொருளியலான உலகம் திணித்த கட்டுப்பாடுகள் சட்டத்திட்டங்களால் அவள் துன்பப்பட்டு கொண்டிருந்தாள். அகந்தை அவளின் சகோதரனாகவும் உலகப்பற்று அவளின் தந்தையாகவும் வாய்த்திருந்தன. ஆனால் அவளுடைய நன்னடத்தையின் காரணமாக அவளின் மனம் இறைவன் மீதே நிலை பெற்று இருந்தது. எனவே அவள் இறைவனை அடைவதற்கான திட்டத்தை தீட்டினாள். ருக்மிணியின் பிரார்த்தனை, கழிவிரக்கம், ஏக்கம், மன உறுதி ஆகியவை பலனளித்தன. குல சம்பிரதாயத்தின்படி திருமணத்திற்கு முன்பாக கௌரி பூஜை செய்வதற்காக கோவிலுக்கு சென்றபோது இறுதியாக அவள் காப்பாற்றப்பட்டாள். அந்த கோவிலில் அவள் இறை வழிபாட்டில் ஆழ்ந்திருந்த வேளையில் அவளுக்காக காத்திருந்த இறைவன் அவளை பந்தங்களிலிருந்து விடுவித்து ஆட்கொண்டான். ஆத்மா இயங்கியது, வெற்றியும் கண்டது. இருவரும் ஆத்ம சாம்ராஜ்யத்தில் இணைந்தனர். புராண கதைகளை எழுதுபவர்களும் சொல்பவர்களும் இதனை ஒரு மன உறுதி கொண்ட பெண்ணிற்கும் வீரமிகு துணிச்சலான ஆணிற்கும் இடையே நிகழ்ந்த காதற் காவியம் என்று வர்ணித்தாலும் இது ஒரு சாதாரண திருமணம் அன்று. இது தத் எனும் பரமாத்மாவுடன் துவம் எனும் ஜீவாத்மா ஐக்கியமானதை குறிப்பிடுகிறது. தெய்வீக அருளுரை, அக்டோபர் 28, 1963. இறைவனின் பிரேமையை பெறுவதற்கு ஒருவர் தனது காலம், காயம், காரியம் ஆகிய எல்லாவற்றையும் இறைவனுடைய சேவைக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.